மறுமலர்ச்சி மனங்கள் அத்தியாயம் 21. திரு அமுதினி இருவருமே பேசவில்லை. அமைதியாக அமர்ந்தனர். முதலில் திருவை பார்த்து மிரட்சியோடு முழித்தவள் பிறகு அவனை கண்டுக்காமல் எழுந்து செல்ல போனாள். அமுதினி, நான் உன் கூட தான் பேச வந்தேன், உட்காரு என்றான். கோபம் வந்தது அமுதினி எழுந்ததும். ஆனால் அதை அடக்கியவாறு முகத்தை மாற்றினான். சின்ன பொண்ணு, பொறுத்து போவோம். ஊட்டியில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அமுதினி என்று கேட்டான் திரு. சாதாரணமாக, அப்படியெல்லாம் யாரும் இல்லை, பிள்ளைகளோட ஸ்கூலில் பேசுவேன், அவ்வளோதான் என்றாள் அவள். அப்ப நீ யாரு கூட விளையாடுறது, பேசுவது? வீட்டு பக்கத்தில் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லை, வீட்டில் 2 பாட்டி கூட தான் பேசுவேன், அவங்க தான் எனக்கு க்ளோஸ். ஓ, அப்போ விளையாட்டு? டிவி பார்ப்பேன், பாட்டி கூட மண்சோறு சமைச்சு விளையாடுவேன். திரு அவள் கூறியதை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். அமுதி, உனக்கு எப்படி என்னை அப்பான்னு அழைக்க விருப்பம் இல்லையோ அதே மாதிரி எனக்கும் உன்னைய பொண்ணா முழு மனதா ஏற்றுக்க நேரம் வரலை. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? அமுதினி அவனை ஒரு மாதிரி சந்தேகமாக பார்த்தாள். ஆமாம், மதியம் அகரணும் மாதிரி நம்ம பேச முடியலை. அவங்க அம்மா பையனாக மாறிட்டாங்க. ஆனால் நமக்கு ஏதோ ஒன்று ஒத்து வரலை. இதையெல்லாம் அகரன் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக புரியாது. நீ கொஞ்சம் மெச்சூர்டு, உனக்கு புரியும், அதனால் சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்படின்னா நான் உங்களை எப்படி கூப்பிட? பேர் சொல்லி கூப்பிடவா? திரு மனதில், பாரு எவ்வளோ விவரமாக கேட்குறா, முக்கியமான சந்தேகத்தை என்று எண்ணி, கூப்பிடலாம், ஆனால் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. ஏன், உன் அம்மா மாதிரியே திட்டுவா. அம்மா எல்லாத்துக்கும் தான் திட்டும், அதுக்கு நான் எது செஞ்சாலும் பிடிக்காது. ஆனால் இப்போ அகரன் எது செஞ்சாலும் கொஞ்சுது. அகரன் உன்னைய மாதிரி இல்லை, சின்ன பையன், ஆனால் நீ பெரிய பிள்ளை, சொன்னால் புரிஞ்சுப்ப. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் உங்களை எப்படி கூப்பிட? எங்கே சுற்றினாலும் அங்கேயே நிற்கிறாளே என்று நினைத்தது. சும்மா வாங்க போங்க ஃப்ரெண்ட், இப்படியே கூப்பிடு. ஓ ஓகே. அப்புறம் என் கூட நல்லா இப்போ பேசுகிற மாதிரி பேசுவீங்களா, இல்லை ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களா? நீயும் என் கூட இப்போ பேசுகிற மாதிரி பேசணும், பார்த்தாலே முறைக்க கூடாது. நான் பார்க்குறதே அப்படிதான் ஃப்ரெண்டு. என் பாட்டியே சொல்லும், எப்போ பாரு ஏண்டி முறைக்கிற, கொஞ்சமாச்சு சிரின்னு என்றால் சாதாரணமாக அமுதினி. திரு சிரித்தான் லேசாக. சரி, உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? மேக்ஸ், அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஓ சூப்பர், அப்போ அகரனுக்கு சொல்லித்தரியா? அவனுக்கு மேக்ஸ் வரவே வராது. அவனுக்கா? சரி, நீங்க கேட்கறதால சொல்லித்தரேன் என்று பெரிய மனசோடு சொன்னாள். அமுதினி, உன்னோட அம்மாவை உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அம்மா இல்லாம நான் இருந்ததில்லை, ஆனா அம்மாக்கு தான் என்னை பிடிக்கல போல என்றாள் அமுதி தன் மனதில் உள்ளவற்றை. அமுதி, மதிக்கு உன்னைய பிடிக்கலனா அமெரிக்கா வர உன்னை கூட்டிட்டு வந்திருப்பாளா சொல்லு. ஆனா அகரனுக்காக என்னை அடிக்கிது அம்மா. நீ மட்டும் சரியா அமுதி? அகரன் அம்மா பற்றி உனக்கு என்ன தெரியும்? அகரன் பாட்டி தான் சொன்னாங்க அகரனை வேணாம்னு விட்டு போயிட்டாங்கன்னு. நீயே சொல்லு, அகரனை விட்டு போன அம்மா பற்றி பேசுனா அவன் மனசு கஷ்டப்படும்ல. அவனுக்கு எதுவுமே தெரியாது. உன்னோட அம்மா என்னைய கல்யாணம் பண்ணுறதுனா உன்னையும் கூட வச்சுப்பேன்னு சொன்னான். உன் அம்மா மாதிரி இல்லை அமுதி அகரனுக்கு அம்மா. அப்போ அகரனுக்கு அம்மா பேடா, கெட்டவங்களா? திரு நொடி பொழுது அமைதியாகி பின், பேட், கெட்டவங்க இல்லை, அதுக்கும் மேலே உனக்கு சொன்னால் புரியாது. ஆனால் அகரனுக்கு அவங்க இல்லை. அப்போ அவங்கள பற்றி அவங்கிட்ட பேசினா சரியா? தப்பு தான். அதை தான் அம்மாவும் சொன்னிச்சு. ஆனால் மதி எனக்கு மட்டும்தானே அம்மா. அது எப்படி அகரனுக்கு அம்மா ஆக முடியும்? வேணும்னா நம்மளை மாதிரி ஃப்ரெண்டாக இருந்துட்டு போகட்டும். திருவிற்கு சிரிப்பு வந்தது. எங்கே சுற்றினாலும் அவ விஷயத்தில் கரெக்டாக இருக்கா. அமுதினி, நம்ம 2 பேரும் பிரில்லியண்ட். நம்ம அளவுக்கு மதியம் அகரனும் பிரைட் இல்லை. அதனால அவங்க எப்படி கூப்பிட்டா என்ன, விடு, பாவம், சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சரியா இருப்போம் ஃப்ரெண்ட்ஸா என்று கை கொடுத்தான் திரு. அமுதினி, ஆமா, அம்மாக்கு எதுவும் புரியாதுன்னு பாட்டி சொல்லுவாங்க. உங்க பையன் அகரனும் அம்மா மாதிரியே இருக்கான் என்று தன் கையை கொடுத்தாள் திருவிற்கு. உண்மையில் திருவிற்கு அமுதினியை நினைத்து சிரிப்பு வந்தது. அதை கண்ட்ரோல் செய்தான். தன்னை பெரிய மனுஷியாக நினைத்து கொள்கிறாள் என்று புரிந்தது. அதில் அவ தப்பு எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பழக்க வழக்கம் சுத்தமாக இல்லை. படிப்பு, பாட்டி, வீடு, டிவி, இப்படியே வாழ்ந்து விட்டாள். ஓகே ஃப்ரெண்ட், எனக்கு தூக்கம் வருது. சரி, நீ போய் மதி அகரன் கூட தூங்கு, நான் இங்கேயே தூங்குறேன். இந்த கட்டில் 3 பேர் தூங்க பத்தாது, நீ போய் அங்க தூங்கு, நான் இங்க படுத்துக்கிறேன். ஓகே அமுதி, இனிமே அகரன் அம்மா பத்தி நீ பேசவே கூடாது. இது உன் ஃப்ரெண்டோட ஆர்டர், டீல்
என்று கட்டை விரலை காட்டினான். அமுதியும் சிரிப்போடு டீல் ஃப்ரெண்ட் என்றாள். அந்த சிரிப்பில் திருவிற்கு அமுதி சிரிப்பெண்ணாக அழகாக தெரிந்தாள். மதியின் முகம் அமுதிக்கு அவளின் துருதுருப்பு சிரிப்பு அப்படியே தெரிந்தது. சிறு வயது மதி அவனின் நினைவுக்கு வந்தாள். அமுதி, நீ சிரிச்சா அழகா இருக்க, இனிமே நீ சிரி, சரியா? அப்ப நீங்களும் சிரிச்சா சூப்பரா இருப்பீங்க, நீங்களும் சிரிங்க என்றாள் பதிலுக்கு. நான் சிரிச்சதை நீ எப்ப பார்த்த? இதோ இப்பதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன்ல. எனக்கும் சிரிக்க ஆசைதான் அமுதி, ஆனா அது எல்லாம் மறக்கிற அளவுக்கு பட்டுட்டேன் என்றான் அவனை அறியாமல். அமுதி, என்ன ஃப்ரெண்ட், புரியல என்றாள். திரு சுய நினைவுக்கு வந்து, ஒண்ணுமில்ல, இனிமே நம்ம 2 பேருமே சிரிக்கலாம், ஓகேவா? நீ போய் தூங்கு என்றான். அமுதியும் அடுத்த அறைக்கு சென்றாள். அங்கு அகரன் தூங்கி இருந்தான். மதி, ஏய் வந்துட்டியா, அத்தா என்ன சொன்னாங்க என்று கேட்டாள். எனக்கு தூக்கம் வருதுமா, நான் தூங்குறேன் என்று மதி அருகில் படுத்து கொண்டாள். சிறிது நேரமாக மதி எழுந்து வெளியில் வந்தாள். திரு ஹாலில் அமர்ந்திருந்தான். மதி கிச்சனுக்குள் சென்று பாத்திரங்களை ஒதுக்கி சாப்பாட்டை பார்த்தாள். திரு சாப்பிட்ட மாதிரி தெரியவில்லை. மதிக்கு என்ன பேசிக் கொண்டார்கள் என்ற கேள்வி, ஆனால் எப்படி கேட்பது என்று தெரியவில்லை. அத்தா சாப்பிட்டீங்களா? இல்லை. ஏன் பசி இல்லை, நீ போய் தூங்கு. ஆமா, அமுதிக்கிட்ட என்ன பேசினீங்க? வந்ததும் தூங்கிட்டா, எதுவும் பிரச்சனையா? என்ன பேசினா உனக்கு என்ன, நீ போய் தூங்கு. ஆமா, நான் தூங்கலைன்னா நாளைக்கு விடியவே போறதில்ல பாருங்க. அந்த பிள்ளையும் சொல்ல மாட்டேங்குது, நீங்களும் சொல்லல. என்னமோ போங்க, அகரன் ஒருத்தன் தான் இந்த மதியை மதிச்சு பேசுறான் என்று சத்தமாக கூறியவள். இதில் சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க, நான் போய் தூங்குறேன். நம்மளை யாரை மதிக்கிறா என்று புலம்பிக் கொண்டே தூங்கும் அறைக்கு சென்றாள் மதி. திரு அவள் பேசியதை கேட்டு சிரித்தான். இயற்கையாக இருந்தது அவளின் பேச்சு. என்ன பேசுனீங்கன்னு கேட்டு நச்சரிக்கல, அவ பாட்டுக்கும் போயிட்டா. திருவிற்கு ஏனோ மனதில் ஒருவித உணர்வு தோன்றியது. எழுந்து சென்று அவர்கள் அறையை பார்த்தான். மதி நடுவில் இருக்க இருபுறமும் 2 பிள்ளைகள் படுத்திருந்தார்கள். திரு சென்று மற்றொரு அறையில் படுத்தான். அதன் பிறகு திருவும் அமுதுனியும் பெரிதாக முறைத்து கொள்ளவில்லை. நார்மலாக பேசினார்கள். மதிக்கு ஆச்சரியம்தான். அமுதி ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்டது மதிக்கு முதலில் புரியவில்லை. பிறகு மதி கண்டு கொள்ளவில்லை. முன்பு பேசவே மாட்டா, இப்ப பேசுறாளே என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாள். அகரனும் அப்பா அமுதியக்கா பேசுறாங்கன்னு அத்தோட விட்டு விட்டான். அன்று ஞாயிறு வாசு குடும்பத்தோடு வெளியில் போகலாம்னு திருவை அழைத்திருந்தான். ஒரு பொதுவான இடம் சொல்லி அங்கு 2 குடும்பமும் சந்தித்தது. தான்யா, மதி, ஏதோ ரொம்ப நாளான மதி இருக்கு பார்த்து, 1 வாரம் தானே ஆகுது, எப்படி இருக்க என்றாள். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்றாள் மதி. அம்மாக்கு என்ன, சூப்பர் ஆண்டி. அமுதி எப்படி இருக்க? அகரனை தான் ஸ்கூலில் பார்ப்பேன், இனி உன்னையும் பார்க்கலாம் என்றாள் வினு. ஆமா, இன்டர்நெட் உலகில் நீங்க என்னமோ ஆதாம் ஏவாள் மாதிரி மனிதர்களையாற்ற உலகில் இருப்பது போல் நலம் விசாரிக்கிறீங்க என்று கிண்டல் செய்தான் வாசு. வாசு அண்ணே, நேரில் பார்த்து பேசுவது போல் ஆகுமா? பாருங்க, இப்படி கைப்பிடிச்சு பேசுறதில் எத்தனை சந்தோஷம் இருக்கு. அதோ நான் வீட்டை விட்டு வெளியில் போகவே இல்லை, ஏதோ ஜெயிலில் இருப்பது போல் இருந்தது, இப்பதான் ஃப்ரீயா இருக்கு என்றாள் மதி. என்னம்மா, ஜெயில் வார்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா? சொல்லு, 4 போட்டு அனுப்புறேன் என்றான் வாசு. யார் அண்ணே என்றாள் மதி புரியாமல். உன் புருஷனை தான் சொல்றேன். திரு அவனை முறைக்க மதி. ஆமா, 1 இல்ல 2 என்றாள். யாரு? வேற யாரு, என் பொண்ணுதான் என்று சிரித்தாள் மதி. அம்மா என்றாள் அமுதி. நீ வா அமுதி, நம்ம போய் விளையாடலாம், வாடாகரா என்று வினு அவர்களை கூட்டிக் கொண்டு போனாள். 4 பேரும் பேசிக்கொண்டிருக்க மதியும் தானியாவும் கதை பேசினார்கள். வாசவும் திருவும் ஆபீஸ் கொலீக்ஸ் பத்தி பேச நேரம் போனது. திடீரென்று ஹாய் மதி, ஹவ் ஆர் யூ, வாட் அ சர்ப்ரைஸ், ஆர் யூ இன் மை பிளேஸ் என்று கேட்டபடி அமெரிக்கர் ஒருவர் மதியிடம் கையை நீட்டினான். மதியும் திரும்பி ஏ ஃபெயில், எப்படி இருக்கீங்க என்றாள். ஹே மதி, நல்லா இருக்கேன், ஆமை கரெக்ட் இன் தமிழ் என்று சிரித்தான். மற்ற 3 மொழித்தனர் யாரென்று தெரியாமல். அத்தியாயம் 22. When you are coming here மதி, very surprise என்றான் ஃபெயில். ஐய, எப்படியோ நீ பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது உனக்கு புரிய போறதில்ல. எங்க அமுதி? இரு, அமுதியை கூட்டிட்டு வரேன் என்று எழுந்தவளை. ஹலோ மேடம், எங்களுக்கு புரியும் நீங்க 2 பேரும் பேசுறது என்றால் தானியா நக்கலாக. ஆமால, மன்னிச்சிடுங்க தானியா, மறந்துட்டேன், அது பழக்க தோஷம். ஆமா, ஃபெயில் என்ன சொல்றாரு? நீ எப்ப இங்க வந்தன்னு கேக்குறாரு. ஓ, நான் மட்டும் இல்ல, அமுதியும் தான். இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதை தானியா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாள். இங்கு தானியா இடையில் இருக்க இருவரும் பேசினார்கள். ஆங்கிலம் தமிழ் என மாறி மாறி. அது தமிழில் இங்கு. மதி, உன்னை இங்கே பாப்பேன்னு நினைக்கவே இல்லை, செம்ம ஹாப்பி என்றான் பேல்.
ஹலோ, 1 minute வெயிட். மதி, இது யாரு? ஹலோ ஃப்ரெண்ட், நீங்க யாரு என்று கேட்டான் வாசு. ஹாய், மை நேம் இஸ் ஃபெய்வெல் என்றான் அமெரிக்க நபர். ஃபெய்வெல்லா? மதி, நீ என்னமோ ஃபெயில் பாஸ் மாதிரி கூப்பிட்ட. ஹஹா, மதி அப்படி தான் கூப்பிடுவா. நானும் முதலில் என் பேரை சொல்லி கொடுத்து டயர்டாகி கடைசியில் ஃபெயில் ஆகிட்டேன் என்றான் ஃபெயில். நமக்கும் ஃபெயில் ஆக்கிடுவோம். ஓ, ஒத்துக்கிறேன், மதிக்கு கஷ்டம்தான் என்றான் வாசு. அண்ணே, கிண்டலா? பேர் அப்படி, அதுக்கு நான் என்ன பண்ண? ஆமா ஆமா. திரு அனைத்தையும் வேடிக்கை பார்த்து அமைதியாக இருந்தான். மதி, இங்கே எப்படி வந்த? யாரு கூட வந்த என்றான் ஃபெயில். அத்தான் கூட தான் என்று திருவை கையை காட்டினாள். அத்தான் என்று தமிழில் கேட்டான் ஃபெயில். மதி, அத்தான்னு சொன்னா அவருக்கு எப்படி புரியும் என்று தான்யா. ஃபெய்வல், ஹி இஸ் ஹர் ஹஸ்பண்ட். திருமாறன் என்றாள். ஹோ, ஹாய் டியர், கிளாட் டு மீட் யூ அண்ட் யூ ஆர் மை காம்படிட்டர் மிஸ்டர் திரு என்று கை கொடுத்தான் ஃபெயில். ஹாய், ஐ டென்ட் கெட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் ஃபெய்வெல் என்றான் திரு. மதிக்கு சுத்தமாக புரியல இருவரின் பேச்சு. தானியா கையை சுரண்டினாள். அவளும் விளக்கினாள் மதியிடம். உடனே வாசு அவசரமாக, மதி, உங்க சிஸ்டர் மாதிரி தானே ஃபெயில் என்று கேட்டான் சம்பந்தமே இல்லாமல். காம்படிட்டர் என்று சொன்னதும் எக்கு தப்பா சொல்லிட போறானோ என்ற பயத்தில். நோ நோ, ஷீ இஸ் மை கேர்ள் friend, I love her and like her. Actually, என் வைஃப் கூட டிவோர்ஸ் ஆகியிருந்தா நான் மதியை தான் கல்யாணம் செய்திருப்பேன் என்றான் அவன். திரு அதிர்ச்சியாய் பார்த்தான். வாசு மனதில் வெச்சிட்ட ஆப்பு என்று திரு தானியாவை பார்த்தான். தானியா அதை தமிழில் சொன்னதும் மதி சிரித்தாள். ஃபெயில், நீ இன்னும் மாறவே இல்லை. உன் மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? அவனும் நலம் என்று சொன்னான். தானியா, மதி, குழப்பாம கொஞ்சம் தெளிவா சொல்லு. இவர் ஏன் உன்னைய தான் கல்யாணம் செஞ்சிருப்பேன்னு இப்படி சொல்றாரு என்று கேட்டாள். அதுவா, ஃபெயிலுக்கும் அவர் மனைவிக்கும் 3 பிள்ளைகள். 2 பேருக்கும் ஒத்து வராம விவாகரத்து செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. அப்பதான் அவங்க கல்யாணம் செய்யும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அந்த மாதிரி பிரியும் போது சந்தோஷமா பிரியணும்னு டூர் கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி அவங்க இந்தியா முழுசும் சுத்திட்டு ஊட்டிக்கு வந்தாங்க. அங்கதான் எனக்கும் தெரியும் இவர் குடும்பத்தை. முதலில் தெரியாது இவங்க பிரச்சனை. ஃபெயில் மனைவி ஜோஸ்னா தான் சொன்னது. அப்புறம் என்ன, நான் சேர்த்து வச்சுட்டேன் என்றாள் மதி. அனைவரும் ஆச்சரியமாக பார்க்க தானியா, நீயா என்று கேட்டாள். அதை ஃபெயிலிடமும் கேட்டாள் தானியா. யா, ஷீ இஸ் தி கல்பிரிட் ஃபார் மை நியூ பியூட்டிஃபுல் லைஃப் என்றான் ஃபெயில். பாருடா திரு, உன் பொண்டாட்டி காசு செலவில்லாம அமெரிக்காக்காரன் விவாகரத்தையே ரத்து பண்ணிட்டா என்று நக்கல் அடித்தான் வாசு. எப்படி மதி, நீ சொல்லி அவங்க கேட்டாங்க என்று கேட்டாள் தானியா. ஜோஸ்னா ரொம்ப நல்லவங்க தானியா. ஃபெயில் தான் கொஞ்சம் சரியில்லை. ஆனால் 2 பேருக்குமே பாசம் இருந்தது. ஃபெயிலுக்கு பிள்ளைங்க மேலே ரொம்ப அன்பு. ஃபெயிலுக்கு பொண்ணுக்கு சவகாசம் ரொம்ப. அதான் ஜோஸ்னாக்கு பிடிக்கல என்றாள் மதி. அது இங்கே சகஜம் தானே மதி, அவங்க ஒய்ஃப் இங்கே பிறந்தவங்க தானே என்றான் வாசு. ஆமாம், ஆனால் ஜோஸ்னா அப்படி இல்லை வாசு அண்ணே. ஃபெயில் கிட்ட நான் பேசினேன். எங்கள் ஊர் சர்ச் ஃபாதர் மூலம் நானும் அமதியும் ஆண் துணை இல்லாமல் இருப்பதை எடுத்து சொன்னேன். இந்த நாட்டில் அது பிரச்சனை இல்லை என்றார் ஃபெயில். ஆனால் நாங்கள் பொண்ணுங்களை தேடி போகிற மாதிரி ஜோஸ்னாவும் போயிட்டா உங்க பிள்ளைங்க பாவம் தானே. அப்புறம் ஏன் 3 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். ஜோஸ்னாவை நீங்க பிரிஞ்சா அவங்களும் யாரையாவது கல்யாணம் பண்ணட்டும், பிள்ளைங்க ஆசிரமத்தில் விட்டு விடுங்கன்னு கோபமா பேசினேன். ஜோஸ்னாவும் சரின்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்ல சொன்னேன். ஏன் நீங்க பிரிஞ்சு போய் நல்லா இருக்கணும், ஜோஸ்னா மட்டும் பிள்ளைங்களோட வாழணுமா? அது நியாயமே இல்லை. விவாகரத்தானா பிள்ளைங்க தனியா போகட்டும்னு சொன்னேன். இந்த ஊரில் தான் அது பெரிய விஷயமே இல்லையாமே. அப்புறம் தான் ஃபெயில் ஒரு வழிக்கு வந்தார் என்றாள் மதி. ஆமா, எனக்கு ஜோஸ்னா எவ்வளவு முக்கியம்னு படிப்பறிவு இல்லாத மதி சொன்ன விதம் பிடிச்சது. கிட்டத்தட்ட ஜோஸ்னாவை மதி கண்ட்ரோலில் வச்சு அவளை மண்டையாட்ட வச்சுட்டா. நாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்தா மதி எல்லாத்தையும் மாத்திட்டா. எனக்கும் அங்க சிலரை பார்த்து மதி மாதிரி ஆட்களை பார்த்ததால் விவாகரத்து எண்ணம் மாறியது. இப்ப நானும் ஜோஸ்னாவும் நல்லா சண்டை போடுவோம், ஆனா ஒரே வீட்டுல என்று சிரித்தான் ஃபெயில். மதியம் சிரிக்க திரு உண்மையில் மது வெகுளி என்று தப்பா நினைத்த எண்ணத்தை மாற்றினான். மதி, வேற சமுதி? ஆமால்ல, இருங்க ஃபெயில், அழைச்சிட்டு வர என்று எழுந்து சென்றாள் மதி. மிஸ்டர் திரு, மதி ரொம்ப நல்ல பொண்ணு, உங்களை பற்றி தெரியல. ஆனால் யூ ஆர் வெரி லக்கி டு கெட் ஹர் என்றான் ஃபெயில். திரு தலையை மட்டும் ஆட்டினான். அமுதி, அகரன், வினுவோடு மதி வந்தாள். ஹாய் ஃபெயில், ஹவ் ஆர் யூ என்று சாதாரணமாக கேட்டுக்கொண்டே வந்தாள். யா குட், ஹவ் ஆர் யூ மை எனிமி என்றான். ஐ எம் ஓகே என்றாள் அமுதி கெத்தாக. அது என்ன எனிமி என்று கேட்டான் வாசு. நான் மதிக்கிட்ட பேசினாலே இந்த எனிமிக்கு பிடிக்காது என்று சிரித்தான் ஃபெயில். வாசு மற்றும் தானியா தங்களின் மகள் வினுவை அறிமுகப்படுத்தினார்கள். ஃபெயில் அகரனை பார்க்க, இது அகரன், எங்க பையன் என்றாள் மதி. வாட், இவ்வளோ பெரிய பையனா மதி உங்களுக்கு?
திருவின் முதல் திருமணத்தின் மூலம் பிறந்த பையன் ஃபெயில். ஹிஸ் மதர் நாட் அலைவ் என்றான் வாசு திருவை பார்த்தவாறு. அமுதி சந்தேகமாக வாசுவை பார்க்க, ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அஞ்சு திரு பேசியதன் விளைவாக, ஓ நைஸ், கங்க்ராட்ஸ் போத் ஆஃப் யூ ஃபார் யுவர் நியூ லைஃப் என்ற ஃபெயில். மதி, ஜோஸ்னா உன்னைய பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா, நீங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வரணும். மதி, யுவர் மொபைல் நம்பர் என்றான். மொபைல் நம்பரா? இல்லையே. ஓகே, என் நம்பர் இதுதான், கால் பண்ணு, எப்போ வரேன்னு. ஆல்வேஸ் வெல்கம் என்றான் ஃபெயில். அதான் அந்த நம்பரை ஏற்றிக்கங்க என்றாள் மதி. ஃபெயில் சொல்ல திரு ஃபோனில் ஏற்றினான். மதி தன் மூளையில் ஏற்றினாள். மதி மூளையில் இருந்தது அழியவில்லை, ஆனால் திரு ஏற்றியது அழிந்தது. அவன் தான் சேவ் பண்ணவே இல்லையே. திருவிற்கு ஃபெயிலை பிடிக்கவில்லை. அவன் மதியிடம் ஓவராக உரிமை எடுத்து பேசியது போல் அவனுக்கு தோன்றி ஃபெயில் 3 பிள்ளைகளுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பினான். இரவு உணவை ஹோட்டலில் சாப்பிட்டனர் இரு குடும்பமும். வாசு, மதிக்கு அமெரிக்காவில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு தனு, உனக்கு யாராச்சும் இருக்காங்களா பாரு என்று கிண்டல் செய்தான். ஆமா வாசு, அது என்னவோ உண்மைதான், இன்னைக்கு மதி தான் டாப் ஃபேமஸ் என்றாள் தான்யா. சும்மா இருங்க நீங்க 2 பேரும் என்று சிரித்தாள் மதி. அம்மா ரொம்ப பண்ணாத, அந்த ஆளை எங்க பார்த்த, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ஏன் பேசின, என்னை ஏன் கூட்டிட்டு வந்த என்றாள் அமுதினி. திரு அமுதியை கேள்வியாக பார்த்தான். ஆமா, உனக்கு யாரைத்தான் பிடிக்கும் போடி என்றாள் மதி. ஏன் அமுதி உனக்கு பிடிக்காது ஃபெய்வல என்று கேட்டாள் தான்யா. ஆண்டி, அந்த ஆளு அம்மா கிட்ட தான் ரொம்ப பேசுவாரு, அது எனக்கு பிடிக்காது. இப்ப திரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க, அவங்க அம்மா கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுறாங்கல்ல, ஆனா அந்த ஃபெய்வல் அம்மா கிட்ட பேசுறது ஐ டோன்ட் லைக் என்றாள் அவள். ஓ அமுதி, அவர் அமெரிக்கர், சோ ஆண்கள் பெண்கள்னு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க, ஜாலியா பேசுவாங்க, அது உனக்கு டிஃப்ரெண்டா தெரியுது என்றாள் தான்யா. நோ ஆண்டி, அவர் எப்ப பாரு ஐ லவ் யூ மதி, ஐ லைக் யூ மதி இப்படி தான் சொல்லுவாரு, ஐ ஹேட் ஹிம் என்றாள் ஆக்ஷனோடு பழித்து. அமுதி கடுப்பாக. திருவிற்கு மனதில் சிரிப்பு வந்தது அமுதியின் ஆக்ஷன் கண்டு. ஏன் அமுதி, ஃபெயில் ஜோஸ்னாவை கூட வச்சுட்டே தானே சும்மா சொல்லுவாரு, அவரு நல்ல பெருடி, சும்மா விளையாட்டுக்கு பேசுவாரு தான்யா, அது என்னவோ இவளுக்கு பிடிக்கல என்றாள் மதி. ஓகே விடுங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாத விவாதம், கிளம்பலாம் என்றான் திரு. மற்றவர்கள் கை கழுவ சென்றனர். திரு மற்றும் அமுதி இருக்க, ஏன் அமுதி, உன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அப்ப என்னையும் உனக்கு பிடிக்காம தான் பேசாம இருந்தியா என்று கேட்டான். இல்ல ஃப்ரெண்ட், நீங்க பேசல, அதான் நானும் பேசல, ஆனா நீங்க அந்த ஃபேவல் மாதிரி இல்லையே, யூ ஆர் சோ ஜென்டில்மன், டோன்ட் கம்பேர் வித் ஹிம் என்றால் தெளிவாக. திருவிற்கு ஏதோ பெரிய ஆஸ்கர் அவார்ட் வாங்கின எஃபெக்ட். மற்றவர்கள் வர, வினு அங்கிள், அகரன் பர்த்டே தான், நம்ம நெக்ஸ்ட் மீட், என்ன ஸ்பெஷல் என்று கேட்டாள். ஆமா வினு, எப்போதும் போலதான், கேக் கட்டிங், டின்னர் என்றான் திரு. ஓ அகரனுக்கு பிறந்த நாளா, எப்போ தான், வர ஞாயிறு மதி, இந்த தடவை அகரனுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பதுன்னு இவ டார்ச்சர் ஆரம்பிச்சிடும் என்றாள் தான்யா. அமுதி, நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்று தனியாக சொன்னாள் வினு. அதுவரை அமுதிக்கு அந்த எண்ணமே இல்லை, கிஃப்ட் கொடுக்கணும் என்ற முறையெல்லாம். வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். பிள்ளைகள் தூங்க செல்ல மதி ஃபெயிலின் நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி நோட்டில் வைத்தாள் ஹாலில். மதி எழுதுவதை பார்த்து திரு, என்ன எழுதுற என்று கேட்டான். அதான் ஃபெயில் ஃபோன் நம்பர் தான் இப்போ வரைக்கும் நினைவிருக்கு, ஆனா நாளைக்கு மறந்துட்டுனா அதான் என்று அதை பத்திரமாக வைத்தாள். இந்த நினைவாற்றலை படிக்க உபயோகப்படுத்தி இருக்கலாம் நீ. ஆமா, அதுதான் வரலையே, அது என்னவோ பரிச்ச பள்ளிக்கூடம் என்றால் பிடிக்காம ஆகிட்டு, அட போங்க இனி என்ன பண்ண என்று தூங்க சென்றாள். இவளுக்கு என்ன வரும்னு இவளுக்கே தெரியல, ஆனா நினைக்க முடியாத வேலையெல்லாம் செய்யறா. என்ன இருந்தாலும் இவ சொல்லி அந்த ஃபெயிலும் அவன் ஒய்ஃபும் சேர்ந்து இருக்காங்கன்னா நம்ப முடியலதான், ஆனா உண்மை என்று எண்ணியவன் மதியை நினைத்து சிரித்தான். அத்தியாயம் 23. அகரனின் பிறந்த நாளுக்காக வினு அமுதியிடம் கலந்து ஆலோசித்தாள். அவளை காலையிலேயே வீட்டுக்கு வந்து தனியாக சந்தித்தாள். அகரன் வெளியில் விளையாட சென்றிருந்தான். திரு லேப்டாப்பில் வேலை செய்ய மதி அடுப்படியில் நின்றாள். திரு தனியாக சாப்பிடுவதில்லை, மதி சமைத்ததை சாப்பிட ஆரம்பித்திருந்தான். காரணம், அகரன் மதி சமைத்ததை தான் சாப்பிடுவேன் என்று கூற திரு முதலில் ஒதுங்கி பிறகு சேர்ந்து சாப்பிட தொடங்கினான். மதிக்கு தான் அதில் அதிக சந்தோஷம். அனைவருக்கும் சேர்த்து சமைப்பது அவளுக்கு பொழுதுபோக்காக மாறியது. அமுதிக்கு பிறந்த நாள் எல்லாம் பெரிதாக கொண்டாடிய அனுபவம் இல்லை. அமுதி பிறந்த நாளுக்கு அவளின் பாட்டி தனம் கேசரி செய்வார், அவ்வளவே. புது துணி எல்லாம் கூட இல்லை. தனம்தான் அதை பழக்கப்படுத்தவில்லை. 1 வருஷம் காசு இருக்கும், அப்புறம் ஏதாவது சூழல் மாறும், பிள்ளை மனசு பொசுக்குன்னு ஆயிடும், அதனால் கேசரி மட்டும் போதும் என்று அதையே எல்லா வருஷமும் செய்தனர். அமுதிக்கும் அது பழகியதால் பெரிய ஏமாற்றம் இல்லை. பள்ளியில் பிறந்த நாள் எல்லாம் கொண்டாட புது துணி எல்லாம் போட அனுமதி இல்லை. எனவே பிறந்த நாள்
எனவே பிறந்த நாள் பிள்ளைகளுக்கிடையே பாகுபாடு காட்டாமல் சென்றது. மதி வீடு இருந்த ஏரியாவும் பெரிய பணக்கார மனிதர்கள் இல்லை, எல்லாமே அன்றாட உழைப்பில் குடும்பத்தை தள்ளுபவர்கள். அமுதி கிட்ட வினு கேட்டதும், என்ன ஐடியா கேட்குற வினு? பிறந்த நாள்னா கேசரி செய்யும் அம்மா, அவ்வளோதானே என்றாள். என்ன கேசரியா? அமுதி அப்படியெல்லாம் இல்லை, கேக் கட் பண்ணணும், புது ட்ரெஸ் வாங்கணும், அகரனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும், இவ்வளோ இருக்கு என்றாள் வினு. என்னது இது? பண்டிகைக்கு தான் புது ட்ரெஸ் எடுப்பாங்க, பிறந்த நாளுக்கா எடுப்பாங்க? அப்புறம் கேக், அது எங்கள் ஊரில் கிறிஸ்மஸுக்கு கொடுப்பாங்க, கிஃப்ட் எல்லாம் எதுக்கு என்று கேட்டாள் அமுதி. அப்போ உன் பிறந்த நாளுக்கு என்ன செய்வாங்க? அமுதி சொன்னாள், கேசரி மட்டுமே என்று. ஓ, இங்கே அப்படி இல்லை அமுதி, கேக், ட்ரெஸ், கிஃப்ட் எல்லாமே கொடுப்பாங்க வீட்டில். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூலில் ப்ரேயரில் அன்னைக்கு யார் பிறந்த நாள்னு வாசித்து விஷ் பண்ணுவாங்க, பேனா, பென்சில் இப்படி கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்படியா? அப்போ அகரனுக்கும் அப்படிதானா? உன் பிறந்த நாளுக்கும் அப்படி தான் செய்வாங்க. சரி, இப்போ சொல்லு, அகரனுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம்? கிஃப்டா? என்கிட்ட காசு இல்லை வினு, நான் வாங்கிட்டு வரேன், நீ என்ன வாங்கலாம்னு ஐடியா சொல்லு. எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை, என்கிட்ட போய் கேட்குற. அது மட்டும் இல்லை, இது நீ காசை போட்டு வாங்குற கிஃப்ட் வினு, நீ காசு கேட்டதா சூஸ் பண்ணு. ஆமாம், நீ எப்போ பாரு பெரிய மனுஷி மாதிரி பேசாமுதி. இது சர்ப்ரைஸ் கிஃப்ட், நான் வாங்கினாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கொடுக்க போகிறோம். ஏதாவது யோசி கேர்ள். அது எல்லாம் வேணாம், சும்மா யோசி. வாட்ச் வாங்கலாமா? அவன் தான் வாட்ச் நிறைய வச்சிருக்கானே வினு. பரவாயில்ல, அப்போ கிரிக்கெட் பேட்? அதுவும் தான் இருக்கே. ஆமாம் ஆமாம், போன பர்த்டேக்கு நானே வாங்கி கொடுத்தேன். ஓ, அப்போ வேறு என்ன அமுதி? ப்ராமிஸா? ஐ டோன்ட் நோ என்றாள் அவள். போ கேர்ள், உன்கிட்ட கேட்டேன் பாரு, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவேன்னு நினச்சேன். டிஃப்ரெண்ட்னா அவனை நடந்துக்கிட்டே ஓட சொல்ல முடியுமா வினு என்று கூறி சிரித்தாள். வாவ் அமுதி, கரெக்ட். அகரனுக்கு ஸ்கேட்டிங் போர்டு வாங்கி கொடுக்கலாமா? நாட் பேட், யுவர் விஷ். ஹே கேர்ள், நம்ம தான் வாங்க போகிறோம், நீ வா, ஈவினிங் அம்மா கூட போய் வாங்கலாம். நானா? அம்மா விடாது, அதோடு என்கிட்ட காசு இல்லை, அதான் நான் தரேன்னு சொன்னேன்ல. இல்லை வேண்டாம். ஹாய் ஏஞ்சல்ஸ், என்ன பேசிட்டு இருக்கீங்க? மே கமின் என்று திரு நுழைந்தான். அங்கிள், இட் இஸ் சீக்ரெட் என்றாள் வினு. என்னது சிகரெட்டா? எங்க, யாரு குடிக்கிறா? ஒன்னும் வாட வரலையே என்று கூறிக்கொண்டே மதி வந்தாள், ஸ்நாக்ஸ் மற்றும் ஜூஸோடு. ஐயோ ஆண்டி, அது சிகரெட் இல்லை, சீக்ரெட், அதாவது ரகசியம். ரகசியமா? அது என்ன, எங்களுக்கு தெரியாம இருந்தா தானே அது ரகசியமா என்றாள் அமுதி. இது தேவையா மதி உனக்கு என்றான் திரு. சரி, உங்களுக்கு தெரிஞ்சா என்ன? அகரனுக்கு பர்த்டே கிஃப்ட் பிளான் பண்ணினோம், என்ன பரிசு என்றாள் மதி. ஆண்டி, சீக்ரெட். எனக்கு தெரியுமே என்றான் திரு. அப்ப நாங்க பேசின சீக்ரெட்டை கேட்டீங்களா? ஃபுல்லாக கேட்கல, கடைசியாக கேட்டேன். என் ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்க காசு இல்லைன்னு சொன்ன பேருந்து. ஆமாம் அங்கிள், உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப சீன் போடுறா. அமுதி, நான் காசு தரேன், நீ தனியாக ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கு, இல்லை நான் வினு கூட சேர்ந்து வாங்கு என்றான் திரு. நீங்களா? வேண்டாம் ஃப்ரெண்டு, கிஃப்ட் கொடுக்கலனா என்ன, விடுங்க என்றாள் அமுதி. அப்படி இல்லை அமுதி, அப்பா அம்மா சேர்ந்து தருவாங்க, நானும் நம்ம பிளான் பண்ணினதை தருவேன். திரு அங்கிள், மதியாண்டி சேர்ந்து ஏதாச்சும் வாங்கி தருவாங்க, நீயும் கொடுக்கணும்ல, அதான் நம்ம சேர்ந்து வாங்கி தரலாம்னு சொன்னேன் என்றாள் வினு. நானா? ஆமா முதி, நான் ஒரு அமௌண்ட் தரேன், வாங்கிக்கோ என்றான் திரு. இல்ல, நானே பாத்துக்கிறேன், காசு வேண்டாம் ஃப்ரெண்ட் என்றாள் அமுதி. ஆமா வினு, நீ என்ன வாங்க போற என்றாள் மதி. அதான் அங்கிளுக்கு தெரியுமே, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க என்றாள் வினு. ஆமா, அவர்கிட்ட கேட்டேன் என்று வெளியில் அடுப்படிக்குள் சென்றாள். திருவிற்கு சிரிப்பு வர அதை கண்ட்ரோல் செய்தான். வெளியில் ஹாரன் சவுண்ட் கேட்க வினு கிளம்பினாள். பாய் அமுதி, அம்மா வந்துட்டாங்க. ஆண்டி பாய், அங்கிள் see you என்று வேகமாக கூறிக்கொண்டே கிளம்ப மதி, அட தானியாவை உள்ள வர சொல்ல வினு என்றாள். நோ, அம்மா பார்லர் போயிட்டு வராங்க, என்ன வச்சிருப்பாங்க, நாங்க போறோம் ஆண்டி என்று சிட்டாக மறைந்தாள். என்ன வச்சாங்க என்று மதி குழம்ப. மருதாணி தலைக்கு வைப்பாங்க, அதுதான் ஹென்னா மதி. அழகு நிலையம் போய் வச்சுட்டு தானியா வந்ததால் வீட்டுக்கு வரல என்றான் திரு. அது வைக்கவா அழகு நிலையம் போனாங்க? என்கிட்ட சொன்னா நான் வச்சு விட போறேன் என்றவள். ஆமா தான், வினு பாப்பா என்ன வாங்க போகுது அகரனுக்கு? அதுவா, சீக்ரெட் மதி என்றான் நக்கலாக. அதான், அது அகரனுக்கு தானே தெரியக்கூடாது, எனக்கு தெரிஞ்சா என்ன? ஆமா தானே என்று திரு சொல்ல போக அகரன் வந்து சேர்ந்தான். அம்மா ஜூஸ் என்று ஹாலில் அமர்ந்தான். இதோ வரேன் என்று கிச்சனுக்குள் நுழைந்தாள். கேட்கறதுக்குள்ள அகரன் வந்துட்டான் என்று எண்ணியவள் மண்டை அதை யோசித்தது என்னவாக இருக்கும். அதன் பிறகு அகரன் இருந்ததால் மதிக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லாமல் போனது.
அமுதி அகரனுக்கு காசு கொடுத்து வாங்காம என்ன கொடுக்கலாம்னு யோசித்தாள். அகரன் ஹாலில் அமர்ந்து ஹோம்ஒர்க்கில் இருந்தான். ஏ அகரா, என்ன பண்ற என்று கேட்டாள் அமுதி. என்ன அமுதி அக்கா, ஹோம்ஒர்க் செய்கிறேன். அக்கான்னு சொல்லாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். ஆமா, நாளைக்கு நீயும் தானே ஸ்கூலுக்கு வர? ஆமா ஆமா. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்னு கேட்டா எதுல கேட்குற? பொதுவா சொல்லு. சாப்பிட நூடுல்ஸ், கேக், சாக்லேட், விளையாட கிரிக்கெட், ட்ரெஸ்ஸில் டிஷர்ட், மூவிஸில் ஹாரர் மூவி, கார்ட்டூன் பிடிக்கும், அவ்வளோதான் என்று யோசித்தான். கலரிங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்பா அம்மா உன்னை ஏன் பிடிக்கும் அக்கா, நீ தான் ஒழுங்கா பேச மாட்ட என்று முடித்தான். அமுதினிக்கு அவனின் கடைசி வரி கேட்க ஒரு மாதிரி இருந்தது. நீ ஹோம்ஒர்க் பண்ணு என்று எழுந்து தன் அறைக்கு சென்றாள். அவன் சொன்னதை அடுப்படியில் இருந்த மதியும் அடுத்த அறையில் இருந்த திருவும் கேட்டான். அகரனும் மதியும் தூங்கினர். வழக்கம் போல் மதியுடன். மதி அவர்கள் தூங்கியதும் எழுந்து திரு படத்திற்கும் அறைக்கு வந்தாள். அத்தான் என்று அழைத்தாள். தூங்காமல் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். வாமதி, வேலையா? வா, பிரச்சனை இல்லை. இன்னும் தூங்கலையா? இல்லை, நீ சொல்லு, என்ன விஷயம்? அதான் அகரன் பிறந்த நாளுக்கு நானே சமைக்கிறேன், சரியா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஆமாம், நூடுல்ஸ்னா நம்ம ஃப்ளைட்டில் கொடுத்தது தானே, அதை எனக்கு எப்படி செய்கிறதுன்னு ஃபோனில் காட்டுங்க போதும், மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது ஈஸி தான் மதி, இரு என்று தன் லேப்டாப்பில் யூடியூபில் வீடியோ எடுத்தான். இங்கே பாரு என்று லேப்டாப்பை திருப்பி காட்டினான். மதி கீழே மண்டியிட்டு பெட்டில் இருந்த லேப்டாப்பை கவனித்தாள். இது என்னதான் நெல்லி நெல்லியாக இருக்கு? இது எல்லாமே ரெடிமேடாக விற்கிது. நமக்கு ஏற்ற மாதிரி மசாலா சேர்க்க வேண்டியது தான். நீ வறுவல் மசாலா செய்கிறீல, அந்த மாதிரி. ஓ என்று அதை இன்னொரு முறை பார்த்தவள். சரியத்தான், என்னென்ன தேவைன்னு சாமான் சொல்கிறேன், மற்ற வகைக்கு அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும். வாசு அன்னை குடும்பம் நம்ம மட்டும் தானே என்று கேட்டாள். அவ்வளோதான். ஆனால் இங்கே சிலர் இருக்காங்க மதி, அவங்கள கூப்பிடலாம்னு யோசிக்கிறேன். நீயும் அமுதியோ என் கூட இருக்கிறது தெரியணும்ல. ஏனோ சிலர் இங்கே பாட்டி மாதிரி கூப்பிடுவாங்க, அதுக்கு ஃபேமிலியாக தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களை யாருன்னு கேட்காம இருக்க உங்களை அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் என்றான். அப்போ எத்தனை பேர்? 20 பேர். ஆனால் உன்னால் சமைக்க முடியலனா வெளியில் ஆர்டர் பண்ணலாம். இல்லை, நானே அகரனுக்காக தான் நூடுல்ஸ் செய்ய பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே சமைச்சிடுவேன். அப்படின்னா சரி, சாமான் வாங்கிக்கலாம், நீயும் வா, தேவையானதை வாங்கிட்டு வரலாம். மதிக்கு திரு சாதாரணமாக பேசியதும் சட்டென்று, அதான் அந்த வினு சொன்ன கிஃப்ட் என்ன என்று கேட்டான். திரு லேசாக சிரித்து, உனக்கு தெரியலனா தலையே வெடிச்சிடும் போல என்று கேட்டான். இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாமே. அது ஸ்கேட்டிங் போர்டு. அப்படின்னா? அவளுக்கு சொன்னா புரியாதுன்னு வீடியோவாகவே காட்டினான். ஐயோ, இதை போட்டு போனா அகரன் கீழே விழ மாட்டானா? அது எல்லாம் விழமாட்டா மதி, ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓ, ஆனாலும் பயமா இருக்கு. சரி, நம்ம என்ன கிஃப்ட் வாங்கலாம் அகரனுக்கு? என்னையே கேட்டா நீங்கள் எது வாங்கினாலும் சரிதான் அத்தான். அமுதி காசே வேணாம்னு சொல்கிறா, நீ எதுனாலும் ஓகேன்னு சொல்கிற. ஏன் இப்படி இருக்கீங்க? ஐயோ, தப்பாக நினைக்காதீங்க அத்தான். நாங்கள் பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடியதில்லை. கேசரி கிண்டுவோம், கோவிலுக்கு போவோம், அவ்வளோதான். மதி, அமுதி பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். இனி அமுதி பர்த்டேவை கொண்டாடிடலாம். அது எல்லாம் வேணாதான், புதுசாக எதுக்கு? இது எல்லாம் இப்போ சாதாரணமாக ஆச்சு மதி, நீ விடு, பார்த்துக்கலாம். எப்போ வருது அமுதி பர்த்டே? தமிழுக்கு ஆனி மாதம், இங்கிலீஷ் தெரியலையா? சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். இல்லாதான், நாங்கள் தமிழ் மாதம் பிறந்த நாள் கணக்கில் வைப்பது. ஓகே, நான் போய் தூங்குறேன். குட் நைட் மதி என்றான் திரு சிரிப்போடு. இருவருக்குமே ஏன் சிரிப்பு தொற்றியது என்று தெரியவில்லை. மதி போனதும் திருவிற்கு மனம் லேசாக தெரிந்தது. வாழ்க்கையில் பிடிமானம் இல்லாதவனுக்கு ஒரு பிடிப்பு கிடைத்த உணர்வு. மதியோடு பேசினால் அவன் ஏதோ மேஜிக் மாதிரி உணர்கிறான். அகரனுக்கு சேர்ந்து கிஃப்ட் வாங்கும் எண்ணம் அதுவரை இல்லை. ஆனா வினு சொன்ன பிறகுதான் மதி கிட்ட கேட்க தோன்றியது திருவிற்கு. மதிக்கும் அதே உணர்வுதான். அவள் பெருசா ஆராய விரும்பவில்லை. பிள்ளைகளின் நடுவே மகிழ்ச்சியோடு படுத்து உறங்க ஆரம்பித்தாள். அத்தியாயம் 24. மதி தீவிர யோசனையில் இருந்தால் திரு கடைக்கு போகலாம் என்றதும் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம்னு தான் அந்த யோசனை. திரு கிளம்பி வந்தான். மதி சோஃபாவில் அமர்ந்து கன்னத்தில் கை வச்சு யோசனையில் இருப்பதை பார்த்தவன், இவ என்ன ராக்கெட் விடுற லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்கா கடைக்கு போறதுக்கு என்று நினைத்து தலையை ஆட்டிவிட்டு, என்ன நீங்க 2 பேரும் கிளம்பாம இருக்கீங்க என்றான் அகரன் மற்றும் அமுதியிடம். எனக்கு ஒரு வேலை இருக்கு ஃப்ரெண்ட், நான் வரல, நீங்க எல்லாம் போங்க என்றாள் அமுதி. நானும் வரலப்பா, எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு என்றான் அகரன். நீங்க 2 பேரும் எப்படி தனியா இருப்பீங்க? வேணா வாங்க என்றாள் மதி. அம்மா, நான் முன்னாடி எல்லாம் அப்பா வர வரைக்கும் தனியா தான் இருப்பேன், பயம் எல்லாம் இல்லை என்றான் அகரன்.
திரு, சரி நீங்கள் வந்து ஷாப்பிங்கில் டயர்டு தான் ஆவீங்க, அதுக்கு ரிலாக்ஸாக இங்கே இருங்க, நானும் மதியம் போயிட்டு வரோம். அகரா, லாக் தி டோர் வெல் என்று கூறிவிட்டு வெளியில் சென்றான். மதியம் பிள்ளைகளிடம் சொல்லிவிட்டு அவசரமாக ஒரு பையோடு சென்றாள். காருக்கு சென்ற திரு மதி பையோடு வருவதை பார்த்து, இது எதுக்கு மதி என்றான். அதான் சாமான் வாங்க போகிறோம்ல, பை வேணாமா? இதுவரை திரு மட்டுமே சென்றுள்ளான் வீட்டு பொருட்கள் வாங்க. அது எல்லாம் கடையில் தருவாங்க, நீ வச்சிட்டு வா, நான் வாங்கிட்டு வரும்போது பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். அந்த பைக்கெல்லாம் காசு தானே வாங்குவாங்க, எதுக்கு வீண் செலவு? நான் ஊரில் இருந்து வரும்போது தேவைப்படும்னு கம்பு பை எடுத்துட்டு வந்த என்றால் விவரமாக. திரு அவளின் அறிவை நினைத்து மெச்சி, மதி பைக்கு காசல்ல, நீ வரியா? முதலில் நேரமாகுது, அந்த பைய காரில் போட்டுட்டு ஏறு என்றான். காசு இல்லாமல் சும்மாவா தருவாங்க? அதுக்காக காசை வசூலிச்சிடுவாங்க என்று பின்புறம் ஏறப்போனவளிடம், முன்னாடி வாமதி, நம்ம மட்டும் தானே, பரவாயில்ல தான். ஹலோ மேடம், நான் டிரைவர் இல்லை, வா முன்னாடி. மதியம் முன்பக்கம் சென்று அமர்ந்தாள். திரு வண்டியை எடுத்தான். மதி, என்னென்ன வாங்கணும்னு நினைவு வச்சிருக்கியா? இருக்கத்தான், மறந்துடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு வரேன். பிரச்சனை இல்லை, அது ஹைப்பர் மார்க்கெட், எல்லாமே ஆர்டராக இருக்கும், நீ மறந்தாலும் அங்கே போனால் நினைவு வந்துடும். ஓ என்றாள். திரு ஃபோன் அடித்தது. அவனின் அப்பா ராஜன் தான். சொல்லுங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி, அங்கே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அம்மா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, நல்லா வாய் பேசிட்டு சுற்றிட்டு இருக்கா. சரிப்பா, நானும் மதியம் கடைக்கு போயிட்டுருக்கோம். வேறு எதுவும் விஷயமா? சும்மா தான் விசாரிக்க கூப்பிட்டேன். மதி கிட்ட கொடு. திரு ஃபோனை மதியிடம் நீட்டினான். சொல்லுங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். அத்தை நல்லா இருக்காங்களா? அங்கே அம்மா அத்தை எல்லாம் போய் பார்த்தீங்களா? அம்மா அத்தை எல்லாம் நல்லா இருக்காங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் இருக்காங்க. அகரனுக்கு பிறந்த நாள் வருது மாமா, அதான் நானும் அத்தானும் கடைக்கு போகிறோம், சாமான் ட்ரெஸ் வாங்க. ஓ சரிம்மா, தம்பிக்கிட்ட கொடு. மதி, மாமா பேசணுமா அத்தான் என்று நீட்டினாள். சொல்லுங்கப்பா. திரு, அகரன் பிறந்த நாள் வருதுல, அன்னைக்கு தான் மதியோட பிறந்த தினமும்பா. ஓ, மதி சொல்லவே இல்லையே, அவளுக்கு தெரியாது. அகரன் பிறந்த அன்னைக்கு நான் நினச்சிக்கிட்டேன் மதி பிறந்த தினமும்னு. அப்போ மதி நம்ம வீட்டு பொண்ணு இல்லை, அதனால அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ மதி என் தங்கச்சி பொண்ணு மட்டும் இல்லை, என் பிள்ளையோட பொண்டாட்டி, உரிமையான மருமக. அவளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடு அன்னைக்கு. அப்பா, எதுக்கு அது எல்லாம்? சரி, எனக்காக நான் வாங்கி கொடுத்ததா மதிக்கு எடுத்துக்கொடு ஒரு புடவை என்றார் ராஜன். சரிப்பா, அப்புறம் மதிக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுடா, அவள் அம்மா அத்தை கூட பேச வேண்டாமா? ஓகேப்பா, வேறு எதுவும் இருக்கா? நான் டிரைவிங்கில் இருக்கேன், ஓரமாக நிறுத்திட்டு பேசுகிறேன், நேரமாகுது. சரி தம்பி, நான் வைக்கிறேன் என்று ஃபோனை வைத்தார். கார் ஹைவேயில் சென்றது. மதி, உன்னோட பிறந்த நாளும் இப்போதான் வருதா? அப்படி தான் நினைக்கிறேன் அதான். அம்மா ஒரு தடவை அமுதி கேட்டப்ப இந்த மாதம்தான் பிறந்தேன்னு சொல்லும், தேதி தெரியாது. ஓ, அப்போ நீ கொண்டாடியது இல்லையா? அமுதிக்கே ஒன்றுமே செய்கிறதில்ல, எனக்கா? நீங்கள் வேற. அது எதுக்கு இப்போ? ஆமாம், நம்ம அகரனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல, பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், அதான் பிடிச்சதை எடுத்திருப்பான். இல்லை மதி, அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நம்ம எடுப்பதை போட்டுப்பான், பிரச்சனை இல்லை. ஓ, அகரன் உங்களை மாதிரியே போலாத்தான். எப்படி சொல்கிற? நீங்களும் இப்படி தான் இருப்பீங்கன்னு மாமா சொல்லுவார் எங்கள் வீட்டுக்கு வரும்போது. என்ன மாதிரியெல்லாம் இருக்க வேண்டாம் மதி, அவன் தனக்கு தேவையானதை கேட்க தெரியணும், அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் தான் அப்படி சொல்கிறீங்க? உங்கள் வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கீங்க. என்னோட வாழ்க்கை அம்மாவோட பேராசைக்கு இரையாகிட்டுன்னு தோணுது மதி. ஏன் தான்? அத்தை பாவம். அத்தை பாவமா? நீ வேற மதி, திவ்யா அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணு தான். யாரு திவ்யா? திரு அவளை பார்த்தான். மதி, திவ்யா யாருன்னு தெரியாதா? அகரன் அம்மா. ஆமாம் ஆமாம், மறந்துட்டேன், அவங்க பேர் கேட்டிருக்கேன், அவங்கள பற்றி பேசினதில்ல, அதான். அம்மா வசதியை மட்டும் பார்த்தாங்க, எனக்கு ஏற்றவளான்னு பார்க்கல. நானும் பெருசாக யோசிக்கலை, அகரன் மாதிரி தான் வீட்டில் பார்த்தாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டேன். நாங்களும் கேள்விப்பட்டோம். மாமா தான் வீட்டுக்கு வரும்போது சொன்னார், அம்மா தான் அதையே திட்டிகிட்டு இருக்கோம். ஆமாம், அம்மாவை தான் எல்லாரும் திட்டினாங்க, அதனால தான் 2வது கல்யாணத்தில் அம்மா பேச்சு எடுபடலை அப்பா கிட்ட. நானும் அவங்க காட்டின பொண்ணுங்களை பார்க்கல, அம்மா அப்பாவும் பணத்தை தான் பார்த்தாங்க. அத்தைக்கு அது பழக்கிட்டா தான், அதுக்காக உங்கள் வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா? பாவா, அவங்க உங்கள் வாழ்க்கைக்காக தானே வருத்தப்படுறாங்க என்றால் சாதாரணமாக. திரு அவளை ஆழமாக பார்த்தான். மதி, ஒரு வேளை என்னோட முதல் வாழ்க்கை உன்னோட அமைஞ்சிருந்தா நீ சொன்ன மாதிரி இருந்திருக்கும் என்றான் சட்டென்று திரு. அதுக்கு என்ன தான், இப்போ தான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே, இனிமேல் நம்ம சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னு சந்தோஷப்படுங்க.
எப்படி மதி உன்னால இவ்வளவு ஈஸியா முடியுது? முதல் வாழ்க்கை எனக்கு சரியா அமையல, அதனால நான் இந்த வாழ்க்கைய நேசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீயும் சரணும் எங்களை மாதிரி சண்டை போட்டி எல்லாம் வாழல, அப்புறம் எப்படி இந்த 2வது வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்கிட்ட என்றான் சந்தேகமாக. அதான் அமுதி அப்பாவும் நானும் உங்களை மாதிரி சண்டை போட்டும் வாழல, சந்தோஷத்திலும் வாழல. மொத்தத்தில் நாங்க வாழ்ந்ததே 2 மாசம் தானே. அதில் இழந்தவரால் எனக்கு பாதிப்பு தெரியல, ஆனால் எனக்கு தாலி கட்டியவர் என் குழந்தைக்கு அப்பா, என் தனமத்தைக்கு பையன். இப்படிதான் அந்த பாதிப்பு இருந்தது. அவர் மேலே எனக்கு என்ன அன்பு இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா நல்லவர், அவ்வளோதான். இப்ப நீங்களும் நல்லவர். அகரனுக்கு நல்ல அப்பா, அமுதிக்கு நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு நல்ல மாமா பையன், என்னோட அத்தான் என்று அழகாக சிரித்தாள் மதி. திரு அவளை ஆச்சரியமாக பார்த்தான். எப்படி இவளால இப்படியெல்லாம் அடாப்ட் ஆக முடியுது என்று யோசித்தான். அத்தான், இங்கே கார் ஓட்டுறது ஈஸியாக இருக்குமா? தானியா நல்லா கார் ஓட்டுறாங்க, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன், ஸோ ஈஸி. ஆமாம் அம்மா, தானியா சொன்னாங்க அன்றைக்கி ஏர்போர்ட்டில் இருந்து வரும்போது இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் கார் ஓட்ட முடியுமா தான். திருவுக்கு சிரிப்பு வந்தது. அப்படியெல்லாம் இல்லை மதி, ஆனால் அவங்க சொல்கிறது புரியணும்ல, அதுக்கு தேவையானது தெரிஞ்சா போதும். ஓ என்று வெளியில் சுற்றி பார்த்தாள். திரு மனதிடம், திவ்யாவிற்கும் இப்படித்தான் கார் அவுட்டிங்னு ஃப்ரீடம் கொடுத்தேன், ஆனால் அவள் எல்லாத்தையும் தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டா என்றான். அப்போ மதிக்கும் காரோட்ட ஃப்ரீடம் கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்தா அவளும் மாறிடுவான்னு நினைக்கிறியா திரு என்றது அவன் மனம். சேச்சா, மதிக்கு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே தெரியாது. திவ்யா தன்னோட பிள்ளைய பெத்துக்க யோசிச்சா, ஆனா மதி அவ பெத்த அகரனை தன்னோட பிள்ளையா நினைக்கிறா. இப்படிப்பட்டவளுக்கு மனசு தப்பா யோசிக்க சொல்லி கொடுக்காது என்றான் தெளிவாக. இது எல்லாம் தெளிவா பேசுற, ஆனா மதியை இன்னும் பொண்டாட்டியா யோசிக்க மறுக்கிற. இன்னும் அவளை சரணின் மனைவியா பாக்கிறியே, ஆனா மதி உன்னையே அவ புருஷனா நினைக்கிறத விட அவளோட அத்தா, அகரன் அப்பா, அமுதிக்கு ஃப்ரெண்டு இப்படி உறவா நினைக்கிறாடா என்றது அவன் மனம். திருவுக்கு உணர்வே மீள மதியை திரும்பி பார்த்தான். அவளும் சாலையை ரசித்தாள். மதி, நீ கார் ஓட்ட கத்துக்கிறியா? இங்க கார் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, தனியா வாங்கிட்டா நீ வெளியில் போகலாம், பசங்களை கூட ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் விடலாம் என்றான். ஐயோ அத்தா, நானா பயமா இருக்கு, நான் பாட்டுக்கும் ஓட்டுறேன்னு கொண்டு யார் மேலேயாவது விட்டா முடிஞ்சு போச்சு சோழி, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு தான் போராடணும். நான் மோதினவங்களோ என்றால் பயத்துடன். திரு சிரித்தான். ஹேமதி, கார் ஓட்டியான்னு கேட்டதுக்கே ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்ட நீ, சரி விடு என்று சிரித்தான். மேலும், அத்தான் சிரிக்கிறீங்களா? அழகா இருக்கீங்க, ஏன் நீங்க சிரிக்கவே காசு கேட்குறீங்க? சம்பாதிக்க தான், இனி நீ காசு தான், சிரிக்கிறேன். அதுக்கு என்ன தான், நான் சம்பாரிச்சு தரேன், அது வர என்னோட காசை கணக்கில் வச்சு சிரிங்க என்றாள். ஓ, இன்ஸ்டால்மெண்ட்டா? பரவாயில்ல மதி, தேடிட்ட, பூங்கத்தான் என்று வெக்கமானாள். அத்தியாயம் 25. என்னதா இது இவ்வளோ பெருசா இருக்கு கடை என்று கேட்டு அதிசயித்தபடியே சென்றாள் மதி. ஆமா மதி, இது பேரு ஹைப்பர் மார்க்கெட், இந்திய நாடு தான் வச்சிருக்கிறது, நம்ம ஒரு பொருட்கள் கண்டிப்பா கிடைக்கும். இரு, நான் போய் ட்ராலி எடுத்துட்டு வரேன் என்று திருநகர்ந்தான். வரிசையாக பொருட்கள் அடுக்கி இருக்க இருவரும் நுழைந்தனர். மதி, உனக்கு மறந்தா கூட பிரச்சனை இல்லை, நீ வரிசையா பார்த்துட்டு வா, உனக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஆமாம், நீ என்ன சமைக்க போகிற? என்ன, நம்ம ஊர் கறி குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை அவியல், தயிர் வெங்காயம், கூடுதலாக நம்ம அகரனுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் என்றால் பெருமையாக. திருவுக்கு ஒரு நொடி அதிர்ச்சி. ஆனாலும் அந்த மெனுவை கேட்டு கொஞ்சம் நாக்கு ஊறியதுதான். அது எல்லாம் ஊரில் இருக்கும்போது விருந்து என்ற பெயரில் அனைத்து வீடுகளிலும் சமைத்து கொடுப்பது. ஆனால் இங்கே பர்த்டே பார்ட்டிக்கு அது சரி வருமா என்று யோசித்தான். ஐயோ தங்கச்சி, நீங்கள் சொன்னதுமே நாக்கில் எச்சி ஊறி இப்போவே சாப்பிட்டா இந்த உசுறு ஆத்ம திருப்தி ஆகும்னு தோணுது என்று முகத்தில் பல்லு மட்டுமே தெரிய வந்து நின்றான் வாசு. கூடவே அவனை முறைத்தபடி தானியா. ஹே, நீ எங்கடா இங்க? வாங்க தானியா. அப்பா, நான் கூட தனியாக எப்படி வாங்குறதுன்னு நினச்சேன், நீங்கள் வந்துட்டீங்க என்றாள் மதி. ஹலோ காய்ஸ், நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியில் போனோம், நீங்கள் இங்கே நுழைவதை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்ல வந்தோம் என்றான் வாசு. நீங்கள் 2 பேரும் வாங்குங்க மதி, அதான் திரு அண்ணன் இருக்காரே, அப்புறம் என்ன, போய் வாங்குங்க, நாங்கள் வினுவை தனியாக விட்டு வந்தோம் என்றாள் தானியா. என்றாள் மதி. அப்புறம் தங்கச்சி, இப்போ நீங்கள் சொன்ன மெனுவை மாற்றிடாதீங்க, இவன் சொல்கிறான்னு, இது இருந்தாதான் நான் பார்ட்டிக்கே வருவேன் என்று வாசு அவளின் மெனுவை உறுதிப்படுத்தினான்.
ஆமாம் மதி, இது கூட கேட்கவே சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் ஸ்டைலில் அதுவும் நீ சமைச்சா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். திரு அண்ணா நோ அப்ஜெக்ஷன் சொல்லாமல் ஓகே சொல்லுங்க என்றாள் தான்யா. திரு சிரித்தவாறு, ஆக மொத்தம் புருஷனும் பொண்டாட்டியும் பிளான் பண்ணிட்டேங்க, விருந்து வாழை இலை போட்டே ஆகணும்னு என்று நக்கல் அடித்தான். ஆமாம் ஆமாம், அந்த வாழை இலைக்கு நான் பொறுப்பு. எனக்கு தெரிஞ்ச கடை இருக்குது, அங்கே கிடைக்கும், நான் சொல்லி வைக்கிறேன் திரு என்றான் வாசு. நான் வேணான்னு சொன்னா தான்யாவே ஒத்துக்க வாய்ப்பில்லை. ஸோ மதி ஐடியா தான் ஃபைனலி ஓகே ஆகுது. வாசு மற்றும் தானியா கிளம்பினர். அவர்கள் நுழைந்தனர். மதி, இது எல்லாம் சோப்பு, பேஸ்ட், பவுடர், க்ரீம் இருக்கும் ஏரியா, நீயே போய் பாரு. நீ பயன்படுத்துவது ஏதுன்னு பார்த்து தெரியும்ல, அதை எடுத்து இதில் போடு. ஆனால் என்கிட்ட காட்டிட்டு போடு. எப்படியும் பில் போடும்போது தெரியும் மாற்றி எடுத்தாலும். ஆனால் இங்கேயே பார்த்துட்டா அங்கே டைம் வேஸ்ட் ஆகாது. சரியத்தான் மதி, பார்த்து தேடினாலும் சிலது எல்லாம் சுத்தமாக புரியலை. ஆனால் திருக்கிட்ட கேட்டு எடுத்து ட்ரேவில் போட்டாள். அடுத்தடுத்து சென்றனர். வீட்டு வாஷிங் சாமான் இப்படி. மதிக்கு அப்போதுதான் அந்த சந்தேகம் வந்தது. அத்தாடி, தானியா கிட்டே கேட்டிருக்கலாம், இப்போ எப்படி அத்தாங்கிட்ட கேட்பது? இங்க நிற்கிற பிள்ளைகள் கிட்ட கேட்க எனக்கு மொழி தெரியாது என்று யோசித்தவள் வரிசையாக தேடினாள். திருவுக்கும் சந்தேகம் வர, என்ன மதி இப்படி தேடுற என்றான். மதி தயங்கி வேறு வழி இல்லாமல், அதான் இல்லை, ஊரில் இருந்து கொண்டு வந்த ஸ்பாஞ்ச் முடிஞ்சிட்டு அதான் வாங்கலாம்னு என்றாள். எந்த ஸ்பாஞ்ச்? அதான் மாதம் என்று நிறுத்தினாள். ஓ, நாப்கினா? அந்த ட்ரே ஃபுல்லாக அதான் இருக்கு, நீ யூஸ் பண்ணுறதை பார்த்து எடு. மதி சென்று தேடினாள். ஆனால் கிடைக்கவில்லை. அவள் உபயோகப்படுத்தும் கலர் பாக்கெட் இல்லை அங்கு. என்ன ஆச்சு மதி? தெரியலாதான், அது இங்கே இல்லை போல. பேரு கேட்டான். அவளுக்கு அது கலர் சொல்லிதான் கேட்பாள், சொல்ல தெரியவில்லை. திரு சென்று ஒரு கம்பெனி நாப்கினை எடுத்து அவளிடம் நீட்டினான். இதை யூஸ் பண்ணி பாரு மதி. ஓகேண்ணா, இனி மாதம் நான் சாமான் வாங்கும் போது வாங்கிட்டு வந்துடுறேன், இல்லைனா நீ வரும்போது வாங்கிக்கோ என்றாள் மதி. திரு அடுத்த செக்ஷனுக்கு போனான். மதி அவன் பின்னே நடந்தாள். ஊரில் பக்கத்து வீட்டு அக்கா புருஷன் ஒரு தடவை அந்த அக்கா மறந்துட்டுன்னு வாங்க சொல்ல, அதையெல்லாம் போய் நான் கடையில் கேட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாரு. பிறகு மதி தான் வாங்கி கொடுத்தா. அதை நினைக்கும் போது திரு அவளுக்கு வித்தியாசமாக தெரிந்தான். ஆண்கள் மாறி வருகிறார்கள் தான் பெண்களின் பீரியட்ஸ் விஷயங்களில். ஆனால் மதி பார்த்தவர்கள் மத்தியில் திரு தனித்து தெரிந்தான். மளிகை சாமான்கள் வாங்கினர். அடுத்து அனைத்தையும் பார்த்த மதி, அத்தான் இங்க எல்லாமே கிடைக்குமா என்று கேட்டாள். ஆமா மதி, ஆனா எல்லாமே பேக்கிங். நம்ம வீட்டிலிருந்து அரைத்து கொண்டு வர பொடி டேஸ்ட் இருக்காது. ஓரளவு ஓகே தான். இது என்ன தான் என்று ஃப்ளேவர் சிறப்பை எடுத்து காட்டினாள். இது நம்ம கேசரி மற்ற ஸ்வீட்ஸ் செஞ்சா யூஸ் பண்ற ஃப்ளேவர் மதி. ஓ என்று ஒவ்வொன்றாக எடுத்து கேட்டு தேவையானதை வாங்கினாள். அனைத்தின் விலையும் கேட்பாள். இந்தியன் மதிப்புக்கு திரு சொன்னதும், ஐயோ இவ்வளவு விலையா என்பாள். மதி, இங்க இதுதான் விலை. நம்ம நாட்டு பணத்துக்கு பார்த்தா காஸ்ட்லியா தான் தெரியும், அப்படி பார்க்காத. ஆனாலும் எனக்கு உடனே அங்கதான் யோசனை போகுதா தான். சரி வா, அகரனுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம். அதுக்கு மேல் ஃப்ளோர் போகணும். ட்ராலியை இங்க வச்சுட்டு போகலாம். அத்தான் யாராவது எடுத்துட்டு போயிட மாட்டாங்களா? அப்படியெல்லாம் எடுக்க மாட்டாங்க மதி. இது பில் போடலை, இன்னும் இங்கே இருக்கும், நீ வா என்று எக்ஸ்கலேட்டரை நோக்கி நடந்தான். மதிக்கு அதில் ஏற தெரியவில்லை. திருவுக்கு அது தெரியும் என்பதால் அவள் கையை பிடித்து, நான் சொல்லும்போது வலது காலை தூக்கி வை என்றான். இல்லாத்தா, நம்ம படியிலேயே ஏறிடலாம். அதுக்கு நம்ம தான் படி கட்டணும், வாமதி என்று கையை இழுத்து முதல் படியில் தள்ளிவிட்டான். மதி தடுமாற அவளின் இடையே பின்புறமாக அணைத்தான் விழாதவாறு. கண்களை மூடியவள் தான் நேராக நிற்பதை உணர்ந்து கண்களை திறந்தாள். ஐ அத்தான், நம்ம நடக்கவே இல்லை, ஆனால் மேலே போகிறோம் என்று சுற்றி பார்த்தாள். மேல் பகுதி வர திரு அவளின் இடையிலிருந்த கையை எடுக்காமல் அவளை அப்படியே வெளியில் அழைத்து வந்தான் எஸ்கலேட்டரை விட்டு. அப்போதுதான் மதி அவனின் கை தன் இடையில் இருப்பதை கவனித்தாள். திருவும் அதை உணர்ந்து சாரி மதி என்று கையை எடுத்தான். மதி எதுக்கத்தான் என்றாள். இல்ல மதி, நீ பயந்ததால் தான் என்று இழுத்தான். ஐயோ அத்தான் வாங்க என்று அவனின் கையை சாதாரணமாக பிடித்து நடந்தாள். முன்னே அங்கிருந்த ஆடைகளை பார்த்து ஆச்சரியமாக திரு அவளையே பார்த்து கொண்டு சென்றான். அத்தான் எத்தனை வகைகள் இருக்கீங்க? ஆமா மதி, வயசுப்படி வரிசையா இருக்கும். அகரன் வயசுக்கு அங்கே இருக்கும், வா. ஐ குட்டி குட்டியா அழகா இருக்கே ட்ரெஸ் எல்லாம், வாங்கத்தான் இப்படியே பார்த்துட்டு போகலாம் என்று நடந்தாள் நியூ பார்ன் செக்ஷன் வழியாக. இது ராணி அக்கா பொண்ணுக்கு நல்லா
இருக்காதான், அவளுக்கு தான் 6 மாதம் ஆகுது. அப்புறம் அந்த பொடியன் ஸ்ரீக்கு சரியா இருக்கும் என்று பார்த்து பார்த்து ஆசையாக கூறிக்கொண்டே வந்தாள். அகரன் வயது வர மதி ஒரு ஷர்ட் பேண்ட் எடுத்தாள். கலர் பிடிச்சிருக்குன்னு திருவும் அவ சாய்ஸ்கே விட்டான். சரியத்தான் போலாமா, அமுதிக்கும் ஒரு ட்ரெஸ் எடு மதி, அவளுக்கு எதுக்கத்தான் இப்ப அவசியம் இல்லை. அது எப்படி 2 பிள்ளைகள் இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் எடுப்பது, நீ வா, அதுதான் அமுதி வயசுக்கு பாத்தி எடு என்று அவனும் பார்வையிட்டான். மதி எதுக்கத்தான், காசுதான் வீண் என்றாள். மதி நான் சொன்னதை செய் என்று அவளை முறைத்தான். மதியும் அமுதிக்கு ட்ரெஸ் பார்க்க மதிக்கு அங்கிருந்த மாடர்ன் ட்ரெஸ் புரியவே இல்லை. திருவே ஒரு ட்ரெஸ் அமுதிக்கு அகரன் ட்ரெஸ் கலரிலேயே எடுத்தான். பிறகு அடுத்த செக்ஷன் நகர சாரீஸ் இருந்தது. அது தனி கண்ணாடி அறைக்குள் இருக்க திருவுக்கு தன் அப்பா மதிக்காக ஒரு புடவை எடுக்க சொன்னது நினைவு வந்தது. மதி, அப்பா உனக்கு ஒரு புடவை அவர் சார்பா எடுத்து தர சொன்னார், நீயே போய் செலக்ட் பண்ணிக்கோ, வா அங்கே போகலாம். ஐயா, மாமாவுக்கு வேறு வேலை இல்லை, அவருக்கு இங்கே உள்ள விலையெல்லாம் தெரியாது, நீங்கள் வாங்க என்று அவனை கையை பிடிச்சு இழுத்தால் கீழே இறங்க. ஹலோ மேடம், உங்கள் மாமா எடுத்து தருவதற்கு காசு அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், நீ வந்து புடவையை மட்டும் எடு. மதி, அத்தான் மாமா பாவம், இங்கே உள்ள பொருளுக்கு விலை அதிகம், அங்கே வேணாம் என்றாள். நீ வா முதலில் என்று அவ கையை பிடிச்சிட்டு புடவை ஏரியாவில் நுழைந்தான். இருவரும் பார்த்து ஒரு வழியாக ஒரு புடவையை எடுத்தனர். பில் போடும் செக்ஷன் முன் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் இருக்க திரு அங்கு சென்று மொபைல் பார்த்தான். மதி கூடவே நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்தாள். திரு பல ஃபோன் மாடல்கள் பார்த்து ஒரு சாம்சங் கேலக்ஸி எட்ஜ் மாடலை எடுத்தான். மதி, இது 3இல் எந்த கலர் நல்லா இருக்கு? இந்த தங்க கலர் நல்லா இருக்காதான்? ஓகே என்று அதை பில் போட கொடுத்தான். மதி அது யாருக்குன்னு எல்லாம் கேட்கவில்லை. அவளுக்கு அந்த கேள்வியே தோன்றவில்லை. திருவுக்கும் அது வசதியாக இருந்தது. அவனுக்கேனோ மதி பிறந்த நாளுக்கு அதை கிஃப்டாக கொடுக்க தோன்றியது. பில் போட்டு வெளியில் வர மதி, அத்தான் மொத்தம் எவ்வளவு வந்தது நம்ம ஊரு காசுக்கு? அது 80,000 தொடும் என்றான் கேஷுவலாக. மதிக்கு மயக்கமே வர அவன் கையை பிடித்தவள், ஐயோ அத்தான், அந்த கடையில் உங்களை ஏமாத்திட்டாங்க போல, என்ன பெருசா வாங்கிட்டோம், லட்சம் கிட்ட சொல்றீங்க என்றாள் அதிர்ச்சியாக. அவளுக்கு என்ன தெரியும், மொபைல் ஃபோனின் விலையே 40,000ன்னு. திரு சிரித்துவிட்டு, வாமதி வீட்டுக்கு போய் விலை செக் பண்ணிட்டு கூடுதலாக இருந்தா இந்த கடை மீது கேஸ் போட்டுடலாம் என்றான் கிண்டலாக. ஆமா தான், கண்டிப்பா என்று அவளும் பின்னாடியே சென்றாள். கார் வீட்டை நோக்கி சென்றது. திருவுக்கு இந்த பர்ச்சேஸ் வித்தியாசமாகவும் திருப்தியாகவும் இருந்தது. மதிக்கு தான் இவ்வளவு செலவா என்று மனசு வருத்தமாக இருந்தது. என்ன மதி சைலண்டா வர? அட போங்கத்தான், இவ்வளவு காசு செலவாகிட்டு. மதி, இது எல்லாம் கம்மி தான், நீ விடு. நைட்டு சாப்பாடு என்ன வெளியில் வாங்கிட்டு போகலாமா? இல்லை நான் போய் ஏதாவது பண்ணுறேன். இங்கே ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும் மதி என்று ஒரு ஹோட்டலை காட்டினான். அத்தான் வேணும்னு சொன்னால் கேளுங்க, போங்க முதலில் வீட்டுக்கு, காசை வேஸ்ட் செய்யாதீங்க, வீட்டில் சாப்பாடு இருக்கு என்று சற்று அதட்டி வேகமாக சொன்னாள். சரிங்க மேடம் என்று சற்று பயந்தது போல் சொன்னான் திரு. இருவருக்குமே சிரிப்பு வந்தது. வீடும் வந்து சேர்ந்தது.